என் பேர் தினேஷ். நான் வந்துட்டு ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது என்னோட பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் காலேஜ் முடித்து எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ நான் ட்ரை பண்ணது எப்படின்னா பார்த்திங்கன்னா, காலேஜில் நான் வந்துட்டு நிறைய ஒர்க் ஷாப்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸு அதுக்காக நான் வெளியே போவேன். காலேஜ் விட்டு காலேஜ்க்கு ஒர்க் ஷாப்ஸ்க்கு ப்ரெசன்டேஷன்லாம் போவேன். அப்போ போகும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சுச்சு. ப்ளஸ் நான் நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு நிறைய ப்ரைஸும் கிடச்சிது. அது போக எனக்கு ஸ்டேஜ் ஃபியருங்கிறது ஒன்று போச்சு. ஆக்சுவலாக மெயினாக பார்த்திங்கன்னா, நான் போன ஈவெண்ட்டில் எல்லாமே ஃபஸ்ட்டாக ப்ரைஸ் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு 1000 பேர் முன்னாடி பேசும்போது எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போனதுனால போச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் காலேஜ் விட்டு வெளியே வந்தோன்னா வேலை இல்லாதப்போ, ஸோ ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலை கொடுக்கும்போது அங்கே ஒரு 1000 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் நம்ம பேசணும். ஒரு குரூப் டிஸ்கஷன் நடுவில் நம்ம தான் நம்மளோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுங்கிறப்ப அது எனக்கு மெயினாக கை கொடுத்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணால், ஸ்கூல் டேஸ்லேயே இருக்கட்டும், காலேஜ் டேஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஸ்கூல் அளவில், காலேஜ் லெவலில் இல்லாமல் நீங்கள் வெளியே போயும் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, மற்றவங்களை கற்றுக்கிட்டீங்க. இது அவங்கள்ட்டேருந்தும் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதாவது ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அவுட் சைடில் நடக்கிற ஈவெண்ட்லாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாவே அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு மெயினாக தூக்கி கொடுக்கும். அது உங்களுக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் காலேஜில் நடக்கிற காம்படிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலே கண்டிப்பாக. பிகாஸ் நீங்கள் ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டா அது ஒரு லைஃப் ஸ்கில் மாதிரி தான். நீங்கள் எப்படி உங்களை க்ரூம் பண்ணிக்கிங்கிற அந்த ஒரு இது மெயினாக கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் சோஷியல் கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் எவ்வளோ கேதரிங் பண்ணுறீங்க, மற்றவங்கள்ட்ட எவ்வளோ என்கேஜ் பண்ணுறீங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 1000 பேர் முன்னாடி நீங்கள் பேசணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக வரும். இதுலேருந்து வெளில வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டில் போய் மேலே ஏறுறது தான் கஷ்டமாக இருக்கும். சிரிக்கிறாங்க. ஸ்கூல் லெவலில் ஆமாம். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பண்ணலன்னா நீங்கள் வேற எங்கேயுமே ஏற மாட்டீங்க. உங்களை யாருமே நீங்களே புஷ் பண்ணலன்னா, மற்றவங்க சிரிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா, அப்புறம் நீங்கள் எங்கேயுமே உங்களை ஷோகேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் வாண்டடாக இல்லைங்க வெளியே இந்த மாதிரி நான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஒரு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது ஒரு பிரேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ, கேட்குதா? ஓகே. உங்கள் நேம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே. என் பேர் தினேஷ். நான் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது என்னோட பேஸ்ட்